ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றே. தினமும் துதிக்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த ஞாயிறு ஆராதனைக்கு காணொளி மூலமாய் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த நாளில் இந்த கால சூழ்நிலை நம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு தந்ததற்காக நாம் எல்லாரும் ஒரு விசை கூட கண்களை மூடி, இதுவரை நம்மை நடத்தின தேவன் இனிமேல நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவரை முழு இருதயத்தோடு அவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலையும் ஆவியிலையும் ஆத்துமாவிலையும் சரீரத்திலையும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற எங்கள் பரலோக தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. இதுவரை உதவின எபினேசருண்டு, இனியும் நடத்தி செல்வார். இதுவரை உதவின எபினேசருண்டு, இனியும் நடத்தி செல்வார். இனியும் நடத்தி செல்வார். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்த உண்மை உள்ளவராய் அவர் போதுமானவராய் இருக்கிறதுனால எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போமாக. ஹல்லேலூயா. நல்லவரே, நாங்கள் துதிக்கிறோம். வல்லவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 5வது மாதத்தை நாங்கள் கால் மிதிக்கவும் எங்கள் ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அருமையான உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஆராதிக்கிறதான ஒரு கிருபையை, இப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டுகிற அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை உண்மை உள்ள இருதயத்தோடு ஆராதிக்க, முழு இருதயத்தோடு ஆராதிக்க, மன நிறைவாய் ஆராதிக்க, எங்கள் ஆண்டவர் விரும்புவது போல ஆராதிக்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சில பாடலை பாடி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்மை உயர்த்தி வைத்த ஆண்டவரை, உன்னதமான ஆண்டவரை எல்லா சூழ்நிலையும் நாம் ஆராதிக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக எங்களோடு சேர்ந்து நல்ல வாய் திறந்து பாடுங்கள், நல்ல கைத்தட்டி பாடுங்கள். இயேசு உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி
தஞ்சமே பெருக்கண்மலையின் நிழலே. நல்லா பாடுங்க. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருக்கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீரல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீரல்லவோ. கண்மலை தேனும் வடியும் என்னையும் தருவதும் நீரல்லவோ. சொல்லுங்க. கண்மலை தேனும் வடியும் என்னையும் தருவதும் நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமர்ந்திடும். சொல்லுங்க. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமர்ந்திடும். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயமெடுப்போம் மலே. எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயமெடுப்போம் மலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானதி வானவர் இயேசு. எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். வானிலும் பூமிலும் மேலான அந்த வார்த்தையை சொல்லுங்க. நதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். நல்ல உற்சாகமாய் எல்லாரும் சேர்ந்து ஓ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நாமம். நம்பினோர் என்றும் கைவிடாத நாமம். நம்பினோரை அவர் கைவிடவே விடமாட்டார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நல்ல வாய் திறந்து உண்மையாய் ஆண்டவரை நோக்கி நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம் நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம் நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம்
இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆண்டவரை பார்த்து எல்லாரும் சொல்ல போகிறோம். இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அப்படி இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுப்பி நின்று நாம் ஆண்டவரை சில நிமிடங்கள் உண்மையாய் ஆராதிக்க போகிறோம். உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் தேவ சமூகத்தில் நல்ல எழுப்பி நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவே நீ நல்லவர் அப்பா. ஆமென். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடுவோம். சென்னா ஓ சென்னா ஓ சென்னா என்றும் ஓ சென்னா ஓ சென்னா ஓ சென்னா பாடுவோம். சென்னா ஓ சென்னா ஓ சென்னா என்றும் ஓ சென்னா ஓ சென்னா ஓ சென்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. சத்துருவை மிதிப்பாய், எகிரி அடங்குவான், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். ஓ சத்துருவை மிதிப்பாய், எதிரி அடங்குவார், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடுவோம். சன்னா ஓ சன்னா ஓ சன்னா என்றும் ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா பாடுவோம். சன்னா ஓ சன்னா ஓ சன்னா என்றும் ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, இயேசுவை ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம். உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், இயேசுவை உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஐயா வாழ்க வாழ்க அப்பா, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க.
ஐயா வாழ்க வாழ்க இயேசுவே, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, ஆமென் வாழ்க. உம் நாமம் வாழ்க. எந்தன் கண்மலையானவரே, எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே. இயேசு ஒருவரை மாத்திரம். என்னை காக்கும் தெய்வம் நீரே. அவரை பாட்டு சொல்லுங்க. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. அப்பாவை நல்ல சொல்லுங்க. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, இயேசு ஒருவருக்கே. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. நல்ல சொல்லுவோம் எல்லாரும். ஹல்லேலூயா. 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 அப்படியே வாய்களை திறந்து அந்நிய பாஷையை கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை நேசிக்கிறவர், எனக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவன், என்னை பாதுகாக்கிற தேவன், எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன். ஹல்லேலூயா. நல்ல ஆவியானவருடைய ஒத்தாசையோடு அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. எல்லா கட்டுகளும், எல்லா சத்துருவின் வல்லமைகளும், அந்தகார கிரியைகளும் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் அவைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. இந்த ஆராதனை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்னென்ன கட்டுகளோடு இருக்கிறார்களோ, என்னென்ன பலவீனங்களோடு இருக்கிறார்களோ, எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, எல்லா சூழ்நிலை கர்த்தருடைய வல்லமை பொழுது இறங்குவதாக ஆண்டவரே. ஷக்கரா தியக்கரவலா குரவவவவவவவ. அல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவரே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே. நல்லா சொல்லுங்க. கண்கள் ஏறெடுப்பேனா, என்று கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே, எனக்கொத்தாசை வரும் பர்வதோ நேரா என் கண்களை ஏறெடுப்பே. நல்லா சொல்லுங்க எல்லாரும். எனக்கொத்தாசை வரும்
தாமே தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய இரக்கம் நம்மை தாங்கி நடத்தும்படியாக நம்ம எல்லாரும் ஒரு விசை கூட வாயில திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நன்றி இயேசுவே. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். வல்லவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆவியானவர் நீர் ஆச்சரியமாய் உம்முடைய பரிசுத்த நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக ராஜா. ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஓ ஹல்லேலூயா மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியிலையும் பரிசுத்த ஆவியானவர் ஆச்சரியமாய் நடத்தும்படியாக நம்ம எல்லாரும் ஒரு விசை கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போமாக. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. எங்கள் சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல ஆண்டவரை காலை நேரத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உயிர் தந்த இயேசுவை நாங்கள் ஆராதிக்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின இந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரை 5வது மாதத்திலேயும் ஆண்டவரை இந்த முதல் வாரத்திலே நாங்கள் எல்லாரும் அப்பா இப்பொழுது ஆண்டவரை காணொளி மூலமாய் உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு கிருபை எங்களுக்கு தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் இருக்கிற ஸ்தலத்திலே நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையில எல்லா குறைவுகளை நிறைவாக்கி நீர் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. அவர்களை சமாதானமாய் வாழ வேண்டும், சந்தோஷமாய் வாழ வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதமும் நன்மையுடைய வாழ்க்கையை பெருகும்படியாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆளுகை செய்ய பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்மையும் கிருபையும் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் உங்கள் கைகளிலே காணிக்கைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஜெபம் பண்ணின பின்பு அதை பத்திரமாய் வைத்து தேவ சமூகத்தில் நீங்கள் கொண்டு வந்து செலுத்த உங்களை அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஒரே ஒரு பாடலை மாத்திரம் நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். இந்த ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி நம் அடுத்த பகுதிக்கு நேரே நாம் கடந்து செல்வோமாக. ஹல்லேலூயா. ஆமென். நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். ஏசையாவும் அன்பு போதுமே, என்னை சரிவும் கிருபை போதுமே. ஏசையாவும் அன்பு போதுமே, என்னை சரிவும் கிருபை போதுமே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. செலுத்தப்பட்டதான காணிக்கைக்காக ஒரு நிமிஷம் கூட கைகளை உயர்த்தி நாம் கர்த்தரை துதிப்போம். பரிசுத்த பிதாவே, உடைய பிள்ளைகள் செலுத்தினதான இந்த காணிக்கையை ஆசீர்வதியும். அவர்கள் தொடர்ந்து உமக்கு கொடுப்பது நிமித்தமாய் வருகிற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர்கள் அனுபவிக்கவும் அவர்கள் வாழ்க்கையை உணரவும் கர்த்தர் கிருபைதாரும். தேவ கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் 2 காரியத்துக்காக முக்கியமாக ஜெபிக்க வேண்டும். தேசத்தை மிகவும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறதான இந்த கொரோனா வைரஸுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜனங்களை தேவன் பாதுகாக்கும்படியாக. அதே போல இந்த நாட்களிலே இந்த எலெக்ஷனுடையதான முடிவுகள் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக நன்மையாக இருக்க இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம இருக்கிற அருமையானவரை செந்தில் அவர்கள் நமக்கு வந்து அந்த ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது எல்லாவற்றையும் நேர்த்தியாய் கர்த்தர் செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது கூட பாஸ்டர் சொன்னது போல இன்றைக்கும் இந்த கொரோனா தொற்று உலகம் முழுவதும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்திய தேசத்திலேயும் அதிகமான பாதிப்புகள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு விசை கூட இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். 4 மாநிலங்கள்லையும் ஒரு யூனியன் பிரதேசத்திலையும் இந்திய தேசத்தில் சட்டமன்ற தேர்தல் முடிந்து இதனுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது.
தேவன் அது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடினவர்களாக எல்லாரும் தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் காணொளி வாயிலாக இருக்கலாம், ஆனாலும் கூட ஒரு மனதோடு ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 15 கோடிக்கும் அதிகமானவர்கள் இன்னைக்கு இந்த கொரோனா தொற்றினால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம். அதே போல கிட்டத்தட்ட 31 லட்சத்துக்கும் அதிகமானவங்க உலகம் முழுவதும் இன்னைக்கு இந்த வியாதிக்கு மரித்து போயிருக்கிறதை பார்க்கிறோம். என் ஆண்டவர் கிருபையாய் மனம் இறங்கு அப்பா. உம்மை தவிர ஆண்டவரே உலக நாடுகளுக்கு வேறு யாரும் ஒரு விடுதலையை கொடுக்க முடியாதப்பா. இந்த வியாதியிலிருந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் எல்லா நாடுகளும் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலை, எங்க இந்திய தேசத்திலையும் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள இருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக மன இறங்குங்க. எங்க இந்திய தேசத்துல இன்னைக்கு மக்கள் படுகிற அவதியை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. எங்க இந்திய தேசத்துக்கு நீர் மனம் இறங்கும். எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், எங்கு பார்த்தாலும் மருத்துவமனைகள்ல இடமில்லாத சூழ்நிலைகள். எங்க இந்திய தேசத்துக்காக நீங்க மனம் இறங்குங்க. உலக நாடுகளுக்காக மனம் இறங்கி சீக்கிரத்தில் இந்த தொற்றிலிருந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுத்து உங்க நாமத்தை எங்க இந்திய தேசத்திலையும் உலக நாடுகள்லையும் அப்பா நீங்க மகிமைப்படுத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியர்களை உங்க கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். விசுவாச மக்களை உங்க கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதே போல உண்மை அறியாத ஜனங்கள் இயேசுவின் நாமத்துல இயேசுவே தெய்வம் என்று அறிந்து கொள்ள என் ஆண்டவர் உதவி செய்யுங்க அப்பா. நீங்க அப்படியாக இந்த நாளிலேயும் கூட மரித்து போகிறவருடைய ஆண்டவரே அப்பா மரணத்தை விரும்பாத என் ஆண்டவர் இந்த நாளிலேயும் கூட ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அப்ப அந்த தொற்றிலிருந்து ஆண்டவரே எங்க தேசமும் உலக நாடுகளும் மீண்டு வர என் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுங்க அப்பா. இன்னைக்கு முன்னணியில இருந்து வேலை செய்கிறவர்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பை கொடுங்க. இன்னைக்கும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் இருக்கிறவர்களுக்கு என் ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுங்க. அதே போல உயிரிழந்த அவர்களுடைய குடும்பங்களுக்கு என் ஆண்டவர் ஆறுதலை கொடுங்க. உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க சீக்கிரத்துல இந்த தொற்று வியாதியிலிருந்து அப்பா விடுதலை கொடுப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவ கரம் கூட இருக்கட்டும். அதே போல இந்த வாக்கு எண்ணிக்கைகள் நடக்க இருக்கிறது. இதனுடைய முடிவுகளை இன்னைக்கு அப்பா எங்க இந்திய தேசம் ஆவலோடு எதிர்பார்த்து இருக்கிறது. இன்னைக்கு மனிதராக நாங்க நினைக்கிறது அல்ல ஆண்டவரே, எங்க தேச தலைவர்கள் நினைக்கிறது அல்ல ஆண்டவரே, பொது ஜனங்கள் நினைக்கிறது அல்ல ஆண்டவரே. இந்த 5 மாநிலங்கள்லையும் தேவ சித்தம் நிறைவேறும்படியான முடிவுகள் வரும்படியாக உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக ஜனங்கள் சமாதானமாய் வாழக்கூடிய ஒரு அரசாங்கம் ஏற்படும்படியாக, அதே போல தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்குரிய சூழ்நிலைகள் 5 மாநிலங்களில் ஏற்படக்கூடிய ஒரு அரசாங்கம் ஏற்படும்படியாக என் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுங்க. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. அப்படி இதனுடைய முடிவுகள் அறிவிக்கப்படையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக இந்த 2 ஜெப குறிப்புகளையும் கேட்டு நீர் அப்படியே செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபையும் இரக்கமும் எங்களோடு இருக்கட்டும். எங்க தேசத்தார உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உலக பொது ஜனங்களை உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமம் ஒவ்வொருவரையும் கொண்டு மகிமைப்படட்டும். ராஜாக்களை நீங்க ஆளுகை செய்யுங்க, அதிகாரிகளை நீங்க ஆளுகை செய்யுங்க, பொது ஜனங்களை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஆண்டவரே உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஒரு திருமண அறிக்கை. அணைக்காடு கிரேஸ் ஏஜி சபையை சார்ந்த மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஃபெபி கிறிஸ்டோபர், சிஸ்டர் ஜெயந்தி ஃபெபி அவர்களது குமாரன் ஜெஃப்ரி ஆர்டர் சாம்வேல் என்பவரும், அணைக்காட்டை சார்ந்த மிஸ்டர் மிஸ்ஸஸ் அமல்ராஜ் ஆக்னஸ் அவர்களது குமாரத்தி, அணைக்காடு கிரேஸ் ஏஜி சபையை சார்ந்த ஏ ரம்யா என்பவரும் தம்மில் விவாக சம்பந்தம் செய்து கொள்ளும்படியாக சபை போதகர்களாலும் பெரியவர்களாலும் நிச்சயிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த பரிசுத்த விவாகம் இயல்புக்காவது வேதத்திற்காவது சபைக்காவது முரண்பாடு என்று யாராவது தகுந்த முகாந்தரம் காட்டக்கூடுமானால் இந்த அறிவிப்பு தேதியிலிருந்து 3 நாளைக்குள் மண்டல தலைமை போதகருக்கும் சலசபை போதகருக்கும் எழுத்து மூலம் தெரியப்படுத்தும்.
இது இரண்டாம் அறிக்கை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலேயும் கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் கிருபையாய் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். இந்த நாட்களில் நமக்கு லாக்டவுன் மூலமாக நம் சபையில கூடி ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் மகிமையாய் கர்த்தர் நடத்துவாராக. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுது நம் கர்த்தருடைய வசனத்துக்கு எதிராக நாம் கடந்து செல்லுவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படியே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு அருமையான நல்ல இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சற்று நாம் கவனிக்கும் போது இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று சொல்லுகிறார். நாம் எல்லாரும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவார். இந்த பரிசுத்த பவுல் இதை எழுதும்போது அவர் அநேக காரியங்களை குறித்து ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஆரம்பத்திலே வாசிக்கும் போது மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ஆவியின்படி நடக்கிறவர் என்று 2 பிரிவாக பவுல் இந்த மனுக்குலத்தை பிரித்து காட்டுவதை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படியாக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள், இன்னொரு குரூப்பு மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள், இல்லையென்றால் உலகத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு வருகிறதான ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, முற்றும் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்கிறோமே என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். யாருக்கு முற்றிலும் ஜெயம் கொடுக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்னா, வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. நம்மளை அன்பு கொண்டவர் யார் அப்படின்னு கொஞ்சம் சற்று யோசிச்சு பார்த்தால், அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. 8வது வசனத்திலே வாசிப்போம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் நம்மேல் வைத்த அன்பை என்ன செய்தாராம்? விளங்க பண்ணினார். இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த அன்பு கூறுதலினாலே முற்றும் நாம் ஜெயம் பெறுகிறதாக. இந்த அன்பு கூறுகிற யார் என்று சொன்னால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் நம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு நமக்காக தந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக வந்த மனு உருவம் எடுத்ததான தெய்வம். ஆமென். அந்த மனு உருவம் எடுத்து வந்த தெய்வத்தினுடைய பெயர் தான் இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு நம்முடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். அவர் நம்மளே எப்படி அன்பு வைத்தார் தெரியுமா? சிலுவையின் மரண பரியந்தம், அதாவது அந்த கடைசி வரைக்கும் அவர் அன்பு செலுத்தினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. வாசிக்கலாமா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதை மாத்திரம், அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்க நான் அன்போடு கேட்கிறேன். பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம். ஓ ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 8வது வசனத்தை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அப்படின்னு சொல்லி, அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே என்ன செய்தாராம்? தாழ்த்தினார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினதுனாலே
இந்த மனு மக்களுக்கு இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி பாவத்திற்கு பரிகாரம் செலுத்தியிருக்கிறார். இந்த அன்பினாலே, அதனாலதான் ரோமர்கள் நிறுவனம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் மிக அருமையாய் வாசிக்கிறோம், நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, இப்படி அன்பு கூர்ந்ததுனாலே முற்றும் ஜெயம் கொள்வர்களாய் இருக்கிறோமே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. உங்க வாழ்க்கையில நீங்கள் ஜெயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்களானால், எனக்கு ஜெயம் வேண்டும் என்று சொல்லுவது, இப்போ பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கிறார்கள், அதுல பிள்ளைகள் படித்து அதுல ஒரு ஆவரேஜ் ஒன்று வச்சிருக்கிறாங்க. பரீட்சையில 35 மார்க் எடுத்தால் அவர்கள் என்ன செய்தார்கள்? பாஸ் பண்ணினார்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவர்கள் முற்றிலும் ஜெயிக்கிறோம்னு சொன்னால் அதில் 100க்கு 100 வாங்குகிற பிள்ளைகள் என்று இருப்பார்கள். இப்போ ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற மக்களை சற்று யோசித்து பாருங்கள். அநேகர் ஓடுகிறார்கள், பைபிள்லேயும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன். பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் அநேகர் ஓடுகிறார்கள், ஆனால் பந்தயத்தை பெறுகிறவன் ஒருவனே என்று பைபிள் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ பந்தயசாலையில் ஓடுகிறதான மக்கள் ஓடுகிறார்கள், அதுல முற்றும் தேறினவர்கள் எதை சொல்லலாம் என்று சொன்னால் அந்த முதல் பிரைஸ் வாங்குகிறவர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்டதான ஜெயத்தை நாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நிறைய இடங்களிலே பார்த்தீர்களானால் ஜெயம் அநேகருடைய வாழ்க்கையில காணப்படவில்லை. ஏதோ வாழ்க்கையில ஓடுகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, ஆண்டவர் உங்களை என்னையும் கிருபையாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். நம்முடைய இடத்துல அன்பு கூர்ந்தவர் மரண பரியந்தம், அவர் சிலுவையின் மரண பரியந்தமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே நம்மை முற்றிலுமாய் ஜெயம் எடுக்கவே தேவன் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கும் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக சற்று நம்முடைய சிந்தனைகளை நான் திருப்பும் போது மிக அவசியமான சில காரியத்தை நான் உங்களோடு பேச போகிறேன். இன்னைக்கு நினைச்சு கூட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் சிறு பிள்ளைகளுடைய காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதில் கூட நம்ம பார்க்க முடியும். நம்ம பிள்ளைகிட்ட நம்ம சொல்லுவோம், தம்பி நீ 100க்கு 100 மார்க் வாங்கணும். உங்களையும் ஆண்டவர் என்னையும் எப்படி எதிர்பார்க்கிறேன்னா, ஏதோ தேறி வந்துட்ட அப்படி யாரும் நம்மளை சொல்லிடக்கூடாது. அதுக்கு மாறாக ஒருவர் மாத்திரம் நான் பைபிளிலிருந்து உங்களுக்கு உதாரணப்படுத்த விரும்புகிறேன். ஸ்தேவான் என்கிற மனுஷன், அவன் மரிக்கிறான் என்று மரிக்க போறதான சூழ்நிலை, அவன் பார்த்த தரிசனம், இயேசு எழும்பி நின்றாராம், தூதர்களாம் எழும்பி நிற்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஏதோ நம்ம பரலோகம் போயிட்டோம் அது மாத்திரமல்ல, ஆனால் பரலோகத்தில் போகும்போது மிகுந்த வரவேற்போடு மிகுந்த ஆச்சரியமான கிரீடத்தோடு நாம் வாழ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனித்து பாருங்கள். பைபிளில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் வலைகளை போட்டார்கள். வலைகளை போட்டு ஏதோ ஒரு சில மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லுவது அது சரியானது அல்ல. முற்றுமுடிய ஜெயிக்கிறது அல்ல. வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக அவர்கள் மீன்களை மிகுதியாய் பிடித்தார்கள், திரளாய் பிடித்தார்களாம். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான் முற்றிலும் ஜெயம் எடுக்கிறது. நாகமானுடைய குஷ்டரோகம் நீங்கியது, அதெல்லாம் ஓகே. இப்போ இயேசுநாதர் இந்த பூமியில் இருந்தபோது ஒரு குஷ்டரோகியை சுகமாக்கினார். எனக்கு சித்தம் உண்டு, உனக்கு நீ சுத்தமாக என்று சொல்லிவிட்டார். ஆனால் இந்த நாகமானுடைய குஷ்டரோகம் வித்தியாசமானது. அவன் குஷ்டரோகம் நீங்கி நம்முடைய வேதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையின் சரீரத்தை போல 100க்கு 100% முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற ஒரு அனுபவம். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே நம்ம ஒரு வசனத்தை இவ்விதமாய் வாசிக்க முடியும். 1 கொரிந்தியரின் புத்தகத்திலே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான்.
அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டது தப்பினது போல் இருக்கும். அல்லேலூயா. ஏதோ தப்பி வந்தேன் அப்படி இருக்கக்கூடாது. இந்த கொரோனா காலத்துல கூட இன்னைக்கு ஏதோ பிழைச்சு வந்துட்டேன் அப்படி இல்லை. இந்த காலகட்டத்திலையும் நான் ஆண்டவர் மேல என் விசுவாசத்தை, ஆண்டவர் மேல என் நம்பிக்கையை அதிகமாய் வைத்து ஆண்டவருக்காக ஓடுவதற்கு தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். நீங்க அன்பு செலுத்தும் போது எப்படி செலுத்தணும் ஆண்டவர் மேல? ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையும் சிலுவையில செஞ்சு முடிச்சுட்டார். இன்ன வரைக்கும் நம்மளை பாதுகாத்து வர்ற, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆனா நீங்கள் ஆண்டவரத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏதோ தப்பி பழைச்ச அப்படி இல்லை. இன்னொரு வசனத்தை வாசிச்சு பாருங்க. 2 கொரிந்தியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எப்பொழுதும் எங்களை என்ன செய்யணுமா? வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த இடத்துல 2 காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும், அல்லேலூயா. அடுத்து எப்பொழுதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலேயும், எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் என்ன செய்யணும்? எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு. அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற நாம் ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கையில ஓடிக்கொண்டு இருக்கிறோம், ஏதோ முடிகிறது வரைக்கும் முடியட்டும் அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஓட்டம் முற்றிலும் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இன்னைக்கு நிறைய பேர் முற்றிலும் ஜெயிக்கிறதான அனுபவங்கள் இல்லை. 100க்கு 35 மார்க் எடுத்தாலும் பாசு தான், 100க்கு 100 எடுத்தாலும் பாசு தான். ஆனால் யார் முற்றிலும் ஜெயிச்சவங்க? 100க்கு 100% ஜெயிச்சவர்கள் தான் அதை முற்றிலும் ஜெயித்ததான ஒரு அனுபவத்துக்குள்ளே அவர்கள் வாழ்கிறார்கள் சொல்ல முடியும். அதே போல இன்றைக்கும் தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் நம்மில் அன்பு கூறுகிறவர் யார் என்று நாம் பார்த்தோம். நம்முடைய ஆண்டவர் நாம் பாவிகளாய் இருக்க நமக்காக மரித்தவர். நம்மில் அன்பு கூறுகிறவர் யார் என்றால், கடைசி வரைக்கும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவர். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில சற்று யோசித்து பாருங்கள். 1 கொரிந்தியரின் புத்தகத்தை நான் வாசிக்கும் போது, 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 57வது வசனத்துல இவ்விதமாக ஒரு வார்த்தை இருக்கிறது. வாசிக்க கேட்போமாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் தான். நம்ம ஓடுறோம், ஆனா ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் நாங்கள் ஓடுறோம், நாங்கள் தான் ஜெயிக்கிறோம் அப்படி இல்லை. வேதம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் செய்யப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கு வருகிற ஜெயம், ஆசீர்வாதம், இன்னும் சொல்ல போனால் வெற்றி சிறக்கிற தன்மை எல்லாமே கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் நாம் ஒரு ஜெயிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் அது தேவனால் மாத்திரமே நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய திறமையை நம்புகிறார்கள், தனக்கு இருக்கிற தாளந்துகளை நம்புகிறார்கள், தனக்கு இருக்கிற பணத்தை நம்புகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல. ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள், எது எனக்கு நடந்தாலும், எது எனக்கு கிடைத்தாலும், எது எனக்கு வந்தாலும், எது என்னுடைய வாழ்க்கையிலே நேர்ந்தாலும் எல்லாம் என் ஆண்டவருக்கே மகிமை உண்டாக வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால சூழ்நிலை ஆண்டவர் உங்களை என்னையும் கர்த்தர் கிருபையாய் நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் இந்த பரிசுத்த பவுல் இந்த இடத்துல சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற 36வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ரோமர் 8:36 அவர் சொல்லுகிறார். வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார்.
இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் 31வது வசனத்திலே ஒரு கேள்வி இருக்கிறது, 32வது வசனத்திலே ஒரு கேள்வி இருக்கிறது, அதே போல 36வது வசனத்திலும் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு பவுல் மிக அழகாக பதில் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3வது கேள்வியிலே மாத்திரம் நாம் சற்று இன்றைக்கு தியானிப்போமாக. கிறிஸ்துவின் அன்பை விட்டு யார் ஒருவன், நன்றை கவனிங்கள், யார் ஒருவன் முற்றிலும் ஜெயிக்கிறவனாக இருப்பான் சொன்னால், கிறிஸ்துவினுடைய அன்பிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்க சொல்லுகிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்றாரு. அது யாரு அப்படின்னா, வாசிங்க. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. அடுத்து சொல்லுகிறார் 38வது வசனம், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இல்லையா, சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நிச்சயத்தோடு ஓடுகிற உங்களைத்தான் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்வர்களாய் இருக்கிறோமே. ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க மாட்டாது என்று என்ன செய்திருக்கிறேன்? நிச்சயத்திருக்கிறேன். இன்னைக்கு நமக்கு அந்த நிச்சயம் இருக்குதான்னு பாருங்க. நிச்சயம் இல்லாமல் ஓடக்கூடாது. பரிசுத்த பவுல் எழுதும்போது சொல்லுற, நிச்சயம் இல்லாமல் ஓடாதீங்க, நான் நிச்சயத்தோடு ஓடுகிறேன். இன்னைக்கு நம்ம ஓட்டத்துல என்ன நிச்சயம் இருக்கிறது? இன்னைக்கு உலகத்துல வாழ்க்கைக்கு எந்த நிச்சயமே நமக்கு இல்லை. நம்ம வாங்குகிற எல்லா பொருட்களுக்கும் ஒரு கேரண்டி இருக்கிறது. ஆனால் நாம் நம்முடைய ஜீவனுக்கு யாரும் என்ன செய்வதில்லை? கேரண்டி கொடுப்பதில்லை. கேரண்டி கொடுக்கவும் முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் நமக்கு ஜீவனுக்கு யாருமே கேரண்டி கொடுக்க முடியாது. டாக்டர்கள் சொல்லுவார்கள், உங்களுக்காக நாங்கள் வைத்தியம் செய்கிறோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவர்கள் மறுபடி வந்து சொல்லுவார்கள், இல்லை, எங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நாங்கள் செய்து விட்டோம், இனிமேல் நமக்கு மேலே இருக்கிற நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவின் அன்பிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்னையும் என் ஆண்டவரையும் பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்கிற ஒரு நிச்சயத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. முதலாவது, நீங்கள் இந்த நிச்சயம், உங்களையும் ஆண்டவரையும் பிரிக்க முடியாது என்கிற நிச்சயம் இருக்கும்போது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் அப்படி இருக்கும்போது உங்க வாழ்க்கையில பாவம் பக்கத்தில் வருவதற்கு வாய்ப்பில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு கிறிஸ்துவின் அன்பு, நீங்க ஜெயம் பெறணும்னு சொன்னா முதலாவது நீங்க ஜெயிக்கிற இடம் எங்க தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்துல உங்களையும் ஆண்டவரையும் பிரிக்க முடியாது என்கிற நிச்சயம் இருக்க வேண்டும். இந்த பாவம் என்கிறதான காரியம் உங்க வாழ்க்கைக்குள்ளாக வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் நீங்களும் ஆண்டவரும் ஒன்றாய் இணைந்திருக்கும் போது வேற எந்த சக்தியும் உள்ளே வர முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த வேதம் சொல்லுங்கள், நாம் எதில் ஜெயிக்கப்பட வேண்டும்? ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் அதனால் ஆளுமை செய்யப்படுகிறான். இன்னும் ஒரு வார்த்தையை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நாம் யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது. பாவத்திற்கு அடிமையா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நித்தியம் ஒரு கேள்விக்குறியாகவே மாறிவிடும். பாவத்திற்கு நாம் அடிமைகளாக இல்லாதபடி நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ளதான அன்பிலே அவரையும் என்னையும் பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கும் போது பாவமும் நம்ம வாழ்க்கையில தொடுவதற்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாவம்தான் இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய எல்லா சூழ்நிலைக்கும் காரணமாக இருக்கிறது. இது எங்க ஆரம்பித்தது?
பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில அந்த பாவம் வந்தது. ஆனால் பாவம் வந்தபோது அதற்கு அதோடு சேர்ந்து மரணமும் வந்து விட்டது. பாவத்தினாலே வந்ததான அநேக விளைவுகள் தான் இன்றைக்கு நாம் சாபத்துக்குள்ளாக, அக்கிரமமான காரியங்களுக்குள்ளாக இன்னைக்கு ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த பாவத்தினுடைய காரியம்தான். ஆனால் இந்த பாவத்தை மேற்கொள்ளும்படியாகவே நம்முடைய இரட்சகராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாவம் ஒரு மனிதனை ஆண்டவரோடு இணைக்க விடாது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அப்போ பாவத்துக்கு அடிமையா இருக்கிற மனுஷன், பாவம் செய்கிற ஒரு மனுஷனை குறித்து பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு நரகம் இருக்கிறது. கிறிஸ்தவர்களோ இல்லை என்றால் பரிசுத்த வேதாகமோ உங்களை பயமுறுத்தவில்லை. ஆனால் இது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எதிர்காலத்தை நமக்கு காட்டி கொடுக்கிற ஒரு கண்ணாடியை போல இருக்கிறது. இதை நாம் வாசித்து விசுவாசித்து நாம் வாழ்ந்து ஆண்டவருக்காக உண்மையாய் இருப்போமானால், பாவம் இல்லாமல் இருப்போமானால், பாவம் இல்லாத ஒரு இடம் பரலோகம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் இயேசு ஒருவர் மாத்திரமே நமக்கு வழியாக இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி, எந்த சாபமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த விதமான அக்கிரமமான காரியங்களில் நீங்கள் விரும்பாட்டாலும் அது என் வாழ்க்கையில் சுற்றி கொண்டிருக்கிறதுன்னு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். எவைகளாக இருந்தாலும் சரி, இந்த கிறிஸ்துவின் அன்பு உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பாவத்தை நீக்கி கிறிஸ்துவும் நீங்களும் இணைக்கப்பட்டதான ஒரு நிலைமையில் இருக்கும்போது, நீங்களும் கிறிஸ்துவும் என்னையும் ஆண்டவரை பிரிக்கவே முடியாது என்று சொல்லும் பொழுது இந்த பாவங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய அடுத்த காரியத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த பவுலை நீங்கள் சற்று யோசித்து பார்க்கும் பொழுது அவர் இந்த கிறிஸ்துவின் அன்பை குறித்து பேசினவர். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 2 கொரிந்தியரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறார். வாசிக்க கேட்போமாக. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும். முதலாவது கிறிஸ்துவின் அன்பை குறித்து சொன்னார். இப்பொழுது சபையை குறித்து சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் சபையை குறித்து தானே ஒரு இது கவலை இல்லாமல் இருக்கிறார்கள். சற்று நன்றாய் கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். சபை என்றால் என்ன? வாசிங்க பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். அடுத்து, எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி. அப்போ இந்த சரீரமாகிய சபைக்கு யார் தலையாம்? நம்முடைய இரட்சகராகிய இயேசு. ஆமென், அல்லேலூயா. அப்ப அவர் தலையா இருக்கணும். சபை சரீரமாய் இருந்து எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும். நன்றாய் கவனிக்க அன்போடு கேட்கிறேன். இந்த சபையை குறித்து தான் அவர் எழுதுகிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் சபை. ஆமென். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு சபைனா நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டத்தை தான் சபை என்று சொல்லுகிறோம். நாம் சற்று யோசிப்போமா? இன்னைக்கு பவுல் எழுதும்போது, எபிரேயர் புத்தகத்தில் எழுதும்போது இவ்விதமாக எழுதுகிறார். சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க என்ன செய்யாதீங்க, விட்டு விடாதீங்க. இன்னைக்கு சபை கூடுதலை சிலர் விட்டு விடக்கூடாது என்று நல்ல ஒரு எண்ணத்தோடு இருக்கிறார். ஆனா சபையில லேட்டா வருவாங்க. நீங்கள் லேட்டா வருவதும் நீங்கள் வராமல் இருப்பதும் ஒன்றுதான். தயவு செய்து கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உலகத்தில் உள்ளதான ஒரு பஸ்ஸில் நம்ம பிரயாணம் பண்ண போகிறோம், இல்லை என்றால் ஒரு ட்ரெயினில் பிரயாணம் பண்ண போகிறோம், இல்லை என்றால் ஒரு விமானத்தில் பிரயாணம் பண்ண போகிறோம் என்று நம்ம சொல்லுவோமானால் நாம் எவ்வளவு சரியான நேரத்திற்கு நாம் போய் நிற்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.
அதெல்லாம் நம்ம சரியா செய்து விடுகிறோம். ஆனால் பரலோக பிரயாணம் பண்ண போகிறதான நம்முடைய வாழ்க்கையில நம்மளை ஆயத்தப்படுத்துகிற சபை, முதலாவது கிறிஸ்துவின் அன்பை சொன்னேன். அந்த கிறிஸ்துவின் அன்பை பார்க்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்கு சரீரமாயிருக்கிற அந்த சபையை நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டத்தில் இருந்துதான் எழுப்புதல் உண்டாகும். அல்லேலூயா. இந்த ரட்சிக்கப்பட்டவர் இந்த கூட்டத்தை ஆண்டவர் அலங்கரித்து ஒரு பரிசுத்த மனவாட்டியாக மாற்றி, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சீக்கிரமாயிருக்கிறது. அந்த அவருடைய மணவாளனாகிய இயேசு இந்த பூமிக்கு மறுபடியும் வரப்போகிறார். அப்படி வரும்போது ஆண்டவரால் அலங்கரிக்கப்பட்ட சபையிலே இருந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் வாழ்க்கையை அலங்கரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதான விசுவாசிகளை தேவன் எடுத்துக்கொள்ள போகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். எனக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல கடைசியா ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அந்த வார்த்தையோடு நம்ம முடிப்போம். ஆண்டவன் நமக்கு உதவி செய்வாராக. 22ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் 1ஆம் நூற்றாண்டிலே அவளோடு எதிர்பார்த்தார்கள். நாம் 21வது நூற்றாண்டில் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னதான, இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு சொன்னதான எல்லா அடையாளங்களும் இன்றைக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் நினைக்கிறேன், நாம் எல்லாரும் விசுவாசிக்கிறோம், இயேசு சீக்கிரமாய் வந்து விடுவார் என்று. நம்புறவங்க எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்ப இயேசு சீக்கிரமா வரப்போறார். நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? அந்த 10 கன்னிகையை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதில் 5 பேர் ஆயத்தமாக இருந்தார்கள், 5 பேர் ஆயத்தம் இல்லாமல் இருந்தார்கள். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டதான ஆயத்தத்தில் இருக்கிறோம்? இயேசு வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்களா? தயவாக இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு பெரிய வேதனையான காரியம் என்ன தெரியுமா? அப்புறமாய் பார்த்து கொள்ளலாம். இல்லை, ஆண்டவருடைய வருகை பைபிள் சொல்லுகிறது, திருடன் வருகிற விதமாய் வரும் என்று. ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு இந்த கால வேளையில் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து, இயேசுவே என் பாவத்தை கழுவி ஆண்டவரை என்னை பரிசுத்தமாக்கி உம்முடைய பிள்ளையாய் மாற்றிவிடும், நான் உம்முடைய பிள்ளையாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அந்த பவுல் சொல்லது போல ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோமே என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்துல நீங்க என்ன ஓட்டம் ஓட்டாலும் நீங்க பரலோகம் வந்து சேர்ந்துடணும். இல்லைன்னா உங்க ஓட்டம் ஃபெயிலியர் தான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இல்லையா? என் ஓட்டம் எப்படியோ தான் இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு என் ஓட்டத்தை கிறிஸ்துவுக்கு நேராக, அவருடைய அன்புக்கு நேராக, ஆமென், அவர் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற சபைக்கு நேராக நான் ஓடி என் ஆண்டவருடையதான அந்த முற்றும் ஜெயிக்கிறதான ஒரு அனுபவத்துக்குள்ளாக வருகிறேன் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், நீங்கள் அப்படி விரும்புவீர்களானால், இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். சபை விசுவாசிகள் எல்லாரும் அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று உணர்ந்து நம் ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்படுவோம். எல்லாரும் ஒரு விசை கூட கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போமா? அல்லேலூயா. எல்லாரும் ஒரு விசை கூட இப்பொழுது நாம் பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை உண்டாக்க போகிறோம். தேவன் ஒருவரே பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று சொல்லி, எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். உண்மையாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய்
நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். நல்லா சொல்லுவோமா எல்லாரும்? ஆமென், ஹல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். நல்லா சொல்லுங்க வாய் திறந்து. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த நாளிலே எங்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதான் நீங்கள் தேவ சமூகத்தில் உண்மையாய் நீங்க இருக்கிற இடத்துல உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்கள் மூலமாய் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அந்த பவுல் சொன்னது போல முற்றும் ஜெயம் கொள்ளுகளாய் இருக்கிறோமே என்ற வார்த்தையின்படி நம்மை ஜெயிக்கவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மளை ஜெயிக்கவே கர்த்தர் நம்மை உறுதிப்படுத்தி இந்த வார்த்தைகளை தந்திருக்கிறார். நம்மளை ஜெயிக்கவே இந்த அழைத்த அழைப்புல நம் உண்மையாய் இருக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. அவர் ஜெயிக்கவே அழைத்தார். நீங்கள் ஜெயித்துத்தான் ஆக வேண்டும். தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அவர் ஜெயித்தார். கல்வாரி சிலுவிலே ஜெயித்தார். ஜெயித்தவருடைய கையை பிடித்துக் கொண்டு போனால் மிகவும் எளிதாக ஓடிவிடலாம். ஆகவே இந்த நாட்களில் அவரிடத்தில் அன்பு கூறுவோம். அவர் சரீரமாகிய சபையோடு நம்முடைய வாழ்க்கையை இணைத்துக் கொள்ளுவோம். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாரும் அப்படி கண்ணை மூடி இருக்கிற நேரத்தில் உங்களுடையதான இணைப்பு எங்கு இருக்கிறது? நீங்கள் எதிலே அன்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? உலகத்தில் அன்பு கூறுகிறவர்கள் பிதாவிடத்தில் அன்பு கூற முடியாது, இயேசுவிடத்தில் அன்பு கூற முடியாது. ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமாக. பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, எங்கள் அருமை இயேசுவே, இந்த அருமையான இந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஒரு விசை கூட தேவன் மனம் இறங்கி ஆண்டவரே, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீரப்பா. உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆண்டவரே உமக்கு எதிர்கொண்டு வருவதற்கு ஆண்டவரே நாங்கள் முற்றும் ஜெயிக்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஏதோ ஜெயித்து விட்டோம் என்று சொல்வதற்கல்ல, முற்றும் ஜெயிக்கிற ஒரு நல்ல அனுபவத்தோடு நல்ல ஒரு வெற்றி வாகை சூடினவர்களாக எங்க வாழ்க்கையில் நாங்கள் ஓட எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கொரோனா காலத்துல அப்பா யாருடையதான வாழ்க்கையிலையும் ஆண்டவரே எந்த தீங்கும் எந்த நாசமோசமும் நேரிடாதபடிக்கு ஒவ்வொருவரை ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளுவீராக. ஏசப்பா, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை ஒவ்வொரு மேல் நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. பாதுகாத்துக் கொள்ளும், நன்மையும் கிருபையும் பெருகட்டும் ஆண்டவரை. முற்றிலும் ஜெயிக்கலாய் இருக்கிறோமே என்ற வார்த்தையின்படியாய் நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு பலன் தாரும். தேவ கரம் கூட இருக்கட்டும். இதை பார்த்து இதை விசுவாசிக்கிற எங்களோடு ஆராதித்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், நன்மை நான் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்னிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். நம்பிக்கையுடன்